ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பைத்தானில் ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃபங்க்ஷனில் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதில் ஆர்குமெண்ட்ஸ் என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது தான் இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறேன் நான். ஸோ நம்ம வந்துட்டு பேசிக்காக ஃபங்க்ஷன்ன்றது என்னென்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட். இப்போ நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஒரு 10 லைன்ஸோ 20 லைன்ஸோ வந்து நம்ம வந்துட்டு ஒரு கோடு எழுதும். இந்த கோடு எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு குரூப்பாக வச்சுருக்கிறது பேர் தான் ஃபங்க்ஷன் சொல்ல போகிறோம். இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம ஏன் கிரியேட் பண்ணுறோன்னா, இந்த கோடு ரீயூசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டைம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை எங்கெல்லாம் எப்பப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனை வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுறோம் நம்ம. அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் வந்துட்டு ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஆடுன்றது ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கு வந்துட்டு 2 பேராமீட்டர் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். ஏ கமா பின்றது ஒரு பேராமீட்டர் வந்துட்டு நான் வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். இங்கே இது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன். அந்த சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துட்டு 2 பேராமீட்டர் வந்துட்டு இவ்வளோ ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். இங்கே அந்த 2 வேல்யூஸும் ஆட் பண்ணி நான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு சிம்பிள் பைத்தான் ஃபங்க்ஷன். ஓகே. இப்போ அடுத்து அதில் என்ன டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறதுல 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஸ்டார் ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. டபுள் ஸ்டார் ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் ஆர்குமெண்ட்டுக்கும் இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்டுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டார் ஆர்குமெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு அடிஷன் கால்குலேட்டர்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஆர்குமெண்ட்டை 2 ஆர்குமெண்ட்டை தான் இங்கே பாஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்டை தான் பாஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் நான் 2 தான் பாஸ் பண்ண முடியுமா, நான் எனி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டார் ஆர்குமெண்ட்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டார் ஆர்குமெண்ட் ஆஃப் அந்த வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா டைப் வந்து ஒரு டப்புலாக வந்துட்டு உள்ளே போகும். ஸோ மல்டிபிள் வேல்யூஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆனால் இங்கே மேலே டிஃபைன் பண்ணது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆர்குமெண்ட்ன்ற ஒன்று தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். மேலே டிஃபைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறைய உள்ளே வந்துட்டு பேராமீட்டர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து இப்படி கால் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இங்கே இந்த ஸ்டார் ஆர்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள அந்த பாஸ் பண்ணுற அந்த டேட்டா டைப்ஸ் அதோட அந்த வேல்யூஸ் உள்ள பாஸ் பண்ணல டேட்டா டைப் வந்து டப்புலாக இருக்கும். லிஸ்ட்டு மாதிரி நம்ம ஒரு வேல்யூஸாக அதில் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம் நம்ம. அடுத்து இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட். இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஸ்டூடெண்ட் டீட்டெயில் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வேல்யூஸ் பாஸ் பண்ணுறீங்களா அதோட பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேரா சென்ட் பண்ணுற மாதிரி நேம் ஈக்குவல் டு பாலா, ஏஜ் ஈக்குவல் டு 35, லொக்கேஷன் ஈக்குவல் டு சென்னை அப்படின்னு அமைச்சிருக்கேன். இது உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இதோட டேட்டா டைப் இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்டோட டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிக்ஷனரியாக இருக்கும். ஸோ டிக்ஷனரியில் இருந்துட்டு நம்ம ஒரு வேல்யூவை எடுக்கணும், அதில் இருக்க அந்த கீயை வந்துட்டு நம்ம எடுக்கணும்னா அதோட கீயை யூஸ் பண்ணி அதில் இருக்க வேல்யூ எடுத்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே வந்துட்டு எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம் நம்ம. இப்போ நான் வந்து பைச்சாம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, நியூ போயிட்டு இங்கே வந்துட்டு ஒரு டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ணுறேன் நான். பைத்தான் ஃபங்க்ஷன் காலிங் ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு நியூ பைத்தான் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போது நான் போயிட்டு ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராமுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன் நான். ஓகே, டெஃப் அப்படின்ற இந்த கீவேர்டை வச்சு தான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். டெஃப்னு போட்டுட்டு நான் வந்துட்டு அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து பேராமீட்டர் ஏ கமா பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுறேன் நான். ஸோ இந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுற இந்த ட்ரிபிள் கோட்ஸ் இருக்குங்களா, இதில் வந்து டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்கு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ண சொல்கிறேன் நான். This function is used for adding 2 numbers. ஓகே, என்னுடைய டாக் ஸ்ட்ரிங்கை நான் ஆட் பண்ணிட்டேன்.
இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஆட் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன் நான். இப்போ a, b இது ரெண்டுத்தையும் நான் கால் பண்ணி நான் இங்கே வந்துட்டு ஆட் பண்ணி வேல்யூஸ் ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். எதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன்? இந்த ஆட் வேல்யூஸ் தான் நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நான் கால் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் காலிங் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு எப்படி பண்ண போகிறேன்னா, நான் வந்துட்டு மை ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி addition of 20, 30 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, print my result. இப்போ இந்த ஃபங்க்ஷனை இந்த கோடை வந்து நான் ரன் பண்ணுறேன். நான் பார்த்தீங்களா 15 வந்துடுச்சு. இப்போது இந்த இடத்துல நான் 14 வைக்கிறேன். நான் 16 வரும். இது வந்துட்டு நம்மளுடைய ஒரு பேசிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த பேசிக் ஃபங்க்ஷனில் இந்த a, b அப்படின்ற ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு பேராமீட்டரையும் இங்கே கால் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை வந்துட்டு நான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு பேசிக்காக ஒரு அடிஷன் ப்ரோக்ராமுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது நான் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து எழுத போகிறேன். ஸ்டார் ஆர்கியூமெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் எழுத போகிறேன். நான் ஃபங்க்ஷன் காலிங் with args. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஸ்டார் ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோடு வந்து எழுத போகிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு அடிஷனுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதிருந்தோம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு அடிஷனுக்கு இன்னொரு ப்ரோக்ராம் வந்துட்டு அந்த ஸ்டார் ஆர்கியூமெண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு வந்து எழுத போகிறேன். நான் ஓகேங்களா? டெஃப்னு கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதே சேம் அடிஷன் ப்ரோக்ராம் தான். இங்கே வந்து பேராமீட்டர்ஸ் வந்து எப்படி பாஸ் பண்ணுறோன்னா, ஷிஃப்ட் போயிட்டு ஸ்டார் args. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்துட்டு நான் டாக் ஸ்ட்ரிங் டெஃபைன் பண்ணுறேன். திஸ் கோட் பிளாக் இஸ் யூஸ் ஃபார் ஆடிங் மல்டிபிள் வேல்யூஸ். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை ரிசல்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை ரிசல்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி சம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டின் மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஏஆர்ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டப்புள் வேல்யூ தான் வரும். இந்த டப்பில் நம்ம வந்து சம் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு பில்டின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறேன். நான் இப்போது ரிட்டர்ன் பண்ணுறேன். இங்கே ரிட்டர்னில் வந்துட்டு மை ரிசல்ட். இப்போ நம்மளோட ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறோம். ஓகே, ரிசல்ட் ஈக்குவல் டு அடிஷன் ஆஃப் இங்கே வந்து நான் 10, 20, 30 இங்கே பார்த்தீங்களா நான் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ண போகிறேன். பிரிண்ட் ரிசல்ட். இப்போ நான் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன். நான் பார்த்தீங்களா 16ன்ற வேல்யூ வந்துச்சு. நீங்கள் போயிட்டு இன்னும் அடிஷ்னலாக கூட நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். 40, 50 150 வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ எப்படி வருது நீங்கள் பார்க்குறதுனா பை டிஃபால்ட்டாக இப்போ நான் ரன் மோடில் வந்துட்டு ரன் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டீபக் மோடில் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். டீபக் பாயிண்ட் இங்கே செட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்தில் சின்னதாக ஒரு பூச்சி மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கு இல்லையா, பக் ஐக்கான், டீபக் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு இந்த இடத்த வந்துடும். ஸோ இந்த ஆர்குமெண்ட்டில் வர வேல்யூ என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இப்படி இது மேலே மவுஸ் கிளிக் வச்சு டபுள் கிளிக் பண்ணி டீட்டெயிலும் தெரியும். இன்னும் நீங்கள் இங்கே போய்ட்டு எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன வேல்யூஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ 0th பொசிஷனில் 10 இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் வந்துட்டு 20 இருக்குது. செகண்ட் இண்டெக்ஸில் 30 இருக்குது. இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குது. சம் ஆஃப்ன்ற ஒரு பில்டின் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ஐக்கான் இருக்குங்களா, ஸ்டெப் ஓவர், ஸ்டெப் இன்ட்டு, ஸ்டெப் இன்ட்டு மை கோடு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டெப் இன்ட்டு மை கோடு கொடுத்தா அடுத்த லைனுக்கு வந்துட்டு வரும். இது அடுத்த லைனில் என்ன இருக்குது, அடுத்த லைனில் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். மை ரிசல்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றது தெரியும். 150ன்ற வேல்யூ மை ரிசல்ட்டில் இருக்குது. அதை தானே வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. ஓகே, ரிட்டர்ன் ஆகிடுச்சிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் இந்த ஸ்டார் ஆர்குமெண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்டார் ஆர்குமெண்ட்டில் எப்படி வந்துட்டு மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோன்றது இந்த எக்ஸாம்பிள். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட். அதே நியூ பைத்தான் ஃபைல் கொடுக்க போகிறேன் நான். ஃபங்க்ஷன் காலிங் keyword args. ஓகே, ஸோ இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட் நான் ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் நான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஃபைன் பண்ணுறேன். கீவேர்டு ஆர்குமெண்ட்டை வந்துட்டு டிஃபைன் பண்ணுறேன் நான். இப்போது என்னுடைய டாக் ஸ்ட்ரிங்கை வந்து டிஃபைன் பண்ணுறான்னு. திஸ் கோட் பிளாக் இஸ் யூஸ்ட் ஃபார் print all my details. ஓகே, இப்போ சும்மா இங்கே டம்மியாக பாஸ்ன்னு போட்டு நான் அந்த கோட் பிளாக் வந்து டம்மியாக விட்டுருக்கேன் நான். இப்போது நான் வந்துட்டு மை இன்ஃபோ ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்துட்டு நான் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன்றதை இந்த இடத்த உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான். ஓகே, age is 25, gender equal to location Chennai. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கீ வேல்யூ பேராக இருக்குது. இந்த கீ வேல்யூ பேரை தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறோம். இப்போது இது இந்த கீ வேல்யூ ஆர்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இது இங்கே எப்படி நம்ம எடுக்க போகிறோம்னா, இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே என்னோட இனிஷியல் ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருப்பேன் நான். இது வந்து ஒரு டிக்ஷனரியை தான் இங்கே வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன் நான். ஓகேங்களா, அப்போது dict data equal to keyword args இங்கே வாங்கியாச்சு. ஸோ டிக்ஷனரியில் இருந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூஸ் எடுக்கணும்னா அதோட கீ யூஸ் பண்ணி தான் அதோட வேல்யூஸ் வந்து எடுப்போம் நம்ம. இப்போ நேம் அப்படி வேணும்னாக்கா இந்த டிக்ட் டேட்டா இருக்குங்களா, இதில் இப்படி இருக்கும். இப்படி தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, ஏஜ் ஈக்குவல் டு டிக்ட் டேட்டா ஆஃப் ஏஜ், gender, dict data of gender, location, data நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். எப்படின்னா hey this is இந்த நேமை பிரிண்ட் பண்ண போகிறேன். நேம் and my age is age, அடுத்து and I am from அப்படின்னு போட்டு என்னுடைய லொக்கேஷன். ஓகே, லொக்கேஷனையும் போட்டேன். இப்போ என்னுடைய ரிசல்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் ரிசல்ட். ஸோ இதுதான் இப்போ நம்மளுடைய கோட் பிளாக்கு. ஸோ நான் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கீவேர்டு ஆர்குமெண்ட்டை வந்துட்டு உள்ள பேராமீட்டர் உள்ள இன்புட்டாக வந்து பாஸ் பண்ணுறேன் நான். ஸோ இங்கே வந்துட்டு என்னுடைய ஃபங்க்ஷன் காலிங் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். மை இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த கீ வேல்யூ பேரை வந்துட்டு நான் உள்ள வந்து இன்புட் ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரன் பண்ணுவோம். ஜஸ்ட் print my info அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ரிசல்ட்.
ஸோ இங்கே சின்ன சின்ன ஸ்பேசிங் கொஞ்சம் விடணும் நான். இப்போதைக்கு ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா என்னோட டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போது நான் உங்களுக்கு வந்து இதை டீபக் மோடில் வந்து ரன் பண்ணி காமிக்க போகிறேன். நான் டீபக் பாயிண்ட்டை இங்கே செட் பண்ணுறேன். இங்கேயும் டீபக் பாயிண்ட்டை செட் பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த பக் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டீபக் மோடில் ரன் பண்ணி என்னோட ஃபஸ்ட் இங்கே தான் கால் ஆகுது. ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் இன்ட்டு மை கோடுக்கு போக போகிறேன். நான் இங்கே ஒரு வேல்யூ இங்கே எடுக்கும். நேம், ஏஜ், ஜெண்டர் இப்படி எடுத்துகிட்டு நான் மொத்தத்தையும் கன்கட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நண்பர்களே பைத்தானில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுறது, ஸ்டார் ஆர்குமெண்ட்னா என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆர்குமெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். டபுள் ஸ்டார் ஆர்குமெண்ட் எப்படி யூஸ் ஆகுது, எப்படி வந்துட்டு டீபக் மோடில் வந்து எவலேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கொடுங்க. தேங்க்யூ.